அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு சிறிய சப்ஜெக்ட பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லாரும் அவங்களுடைய பிஹெச்ல என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை எப்படி வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்களோ அதை பத்தி விளக்கங்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வார்த்தை ஒன்னாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில அதை வாழ்ற முறையில ஒவ்வொருத்தர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த லைஃப் ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமா இருக்கும். எப்படி எல்லாம் அதை மாத்தி கொண்டு வராங்க அப்படிங்கறது பார்க்கலாம். இது அவர்களுக்கு மட்டும் பொருந்தாது. உலகத்துல மனிதனா பிறந்த யாராக இருந்தாலும் பிராணாவல் ஹீலிங் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா. சரிங்களா? சோ அது மாதிரி அஃபர்மேஷன்ஸும் சரி, வாண்டும் சரி, ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆங்கிள் ஒவ்வொருத்தர் நம்ம பண்ணிட்டு வரோம். எனக்கு நான் இன்னைக்கு ஒண்ணு பண்றேன், ஒரு மாற்றம் இருக்கு. ஓகே. இன்னொருத்தர் ஒண்ணு பண்றாரு, அவருக்கு ஒரு மாற்றம் இருக்கு. ஓகே. இதே 2 மாசம் கழிச்சு எனக்கு வேற விதமான மாற்றம் வருது இதே அஃபர்மேஷன்ஸ்ல. ஓகே. என்ன அர்த்தம்னா அஃபர்மேஷன்ஸ்ல மாற்றம் கிடையாது, வார்த்தைகள்ல மாற்றம் கிடையாது. என்னுடைய அறிவு தெளிவாகும் பொழுது, என்னுடைய பிரச்சனையில இருந்து நான் வெளிவரும்போது, எனக்கு புரிதல் நிறைய வரும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதுதான் உண்மையை தவிர விளக்கத்துல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே விஷயம்தான். போன வாரம் கேட்ட அதே விஷயத்தான் இப்போ நான் கேட்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் கேட்டாலும் அதே விஷயத்தை தான் சொல்ல போறோம். அதே அஃபர்மேஷன் தான். அஃபர்மேஷன் மாறிய போச்சு ஒண்ணும் கிடையாது. அதே அஃபர்மேஷன் தான், அதே வார்த்தைகள் தான். ஆனா இன்னைக்கு எனக்கு மனசுக்கு நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் தெளிவாயிட்டு வரேன், நான் என்னை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் என்னை மாத்திட்டு இருக்கிறேன், என்கிட்ட மாற்றம் இருக்கிறதுனால எனக்கு அது புரியுது. அதே விஷயம்தான் நான் மாறிட்டு வர்றதுனால அந்த விஷயம் எனக்கு ஈஸியா புரியுது. சோ இப்ப சொல்றேன், மேடம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது மேடம் கிளாஸ். நோ, அதே கிளாஸ் தான், நீ மாறி இருக்க. சார் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம மாறணும், நாம மாறணும், நாம படிக்கிறது மட்டும் பத்தாது, ஹீலிங் மட்டும் பத்தாது, உணவு முறை மட்டும் பத்தாது. உங்க வாழ்க்கையில ரெகுலரா நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வரீங்களோ, என்னெல்லாம் செஞ்சுட்டு வரீங்களோ அந்த முறையில நமக்கு மாற்றம் வேணும். எந்த அளவுக்கு நீங்க மாற்றத்தை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மயில் வரைங்கன்னு நம்ம சொல்றோம். ஒரு மயில், ஒருத்தன் காட்டுக்கு போனா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கதை கிடையாது, ஒரு சிறிய விளக்கம். ஒருத்தன் காட்டுக்கு போறான், மயிலை பார்த்தான். ஆஹா, மயில் இப்படித்தான் இருக்குமா, தோகை விரிச்சிருக்குமா, இந்த கலர் இருக்குமா, கழுத்து இப்படி நீட்டா இருக்குமா, மேல 3 கொக்கு இருக்குமா, ஓ இது மயில், சூப்பர். அங்கேயிருந்து ஊருக்குள்ள வந்துட்டான். என்னப்பா, நான் காட்டுக்குள்ள போனேன், மயிலை பார்த்தேன், மயில் இவ்வளவு அழகா இருந்தது, இத்தனை ரெக்கையோட இருந்தது, அந்த ரெக்கையில கருப்பா இருந்தது, கருணா நீளமா இருந்தது, அது லேசா இருந்தது, மேல ஒரு கொண்டை இருந்தது, கழுத்து இவ்வளவு நீட்டமா இருந்தது, எல்லாம் அப்படியே மயிலை பார்த்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மயிலை பார்த்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றான். கூட 10 பேர் இருக்கிறாங்க. ஓ அப்ப கழுத்து எப்படி இருந்துச்சு? இல்ல ரொம்ப நீட்டமா இருந்துச்சு. அது எவ்வளவு தடியா இருந்துச்சு? இல்ல கொஞ்சம் ஒல்லியா இருந்துச்சு. சோ மயிலை பத்தி பார்த்தவன் விளக்கிட்டே இருக்கிறான். கேக்குறான் பாருங்க, 10 பேர் கேக்குறாங்க பாருங்க. அவன் இமேஜ் பண்ணிட்டான். ஓ மயிலன்னா இப்படி இருக்கும், சரி கழுத்து இப்படி நீட்டா இருக்கும், தோகை விரிச்சிருக்கும், 2 கால் இருக்கும், இந்த கலர் இருக்கும், எல்லாம் 10 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். 10 பேரை புரிஞ்சுட்டாங்க. சரி, ஒரு டீச்சர் வராங்க, 10 பேரும் மயில் வரைங்க அப்படிங்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 பேரும் மயில் வரைங்கன்றாங்க. 10 பேரும் மயில் வரைகிறாங்க. உண்மையிலே பார்த்தான் பாத்தியா, அவனும் மயில் வரைவான். உண்மையிலே பார்த்தவன் மயில் எப்படி வருவானா, மயில் எப்படி பார்த்தானோ அவன் விஷுவலைஸ்ல மயில் தெரியும், அப்படியே அந்த மயிலை வரைஞ்சிடுவான். ஆனா கூட அந்த 10 பேரு இவன் சொன்னதை வச்சு ஒரு டிசைட் பிளான் பண்ணிக்கிறாங்க, விஷுவலைஸ் பண்றாங்க பாருங்க. சோ அத மாதிரி அவங்க வரைவாங்க. மயில் 2 ஒன்னாதான் இருக்கும், ஆனா உயிர் 2 பேருக்கு வேற உயிரோட்டம்னா அதனுடைய ஒரு ரிசம்லஸ் வேற விதமா இருக்கும். நேர்ல பார்த்தவன் உண்மை உணர்வோட வரைஞ்சிருப்பான். ஆனா சொன்னான் பாத்தீங்களா, அதை சொன்னதை வச்சு அவன் ஒரு கருத்தை இமேஜ் பண்ணிட்டு வரைஞ்சிருக்கான் பாத்தீங்களா, அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அதே மாதிரிதான்
சொன்னதை கேட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு மன்னிப்பறிக்கை படிக்கும் போது நமக்கு வித்தியாசமா தெரியும், நல்லா இருக்கபடி தெரியும். ஆனா உண்மையிலே நேர்ல போயிட்டு ஒரு மயிலை பார்த்தா, ஆஹா இதாண்டா மயில், நம்ம இதாண்டா வரைஞ்சோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு வரையும் போது விளக்கம் தெளிவா இருக்கு இல்லையா? அது போல நம்ம மன்னிப்பறிக்கைகளையும் நம்ம PH முறைகளும் ஆழ்ந்து ஆலாசி உள்ள போய் பார்க்கும்போதுதான் அந்த உண்மை உணர்வு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம தான் பண்ணிருக்கிறோமே தவிர, அதனாலதான் நமக்கு மாற்றமே தவிர இதுல எந்த மாற்றம் வேற யாரும் இதுல கனெக்ஷன் கிடையாது. நல்லா நீங்க டீப்பா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா விளங்க ஆரம்பிச்சிட்டீங்க, உள்ள தெளிவாக ஆரம்பிச்சிருச்சு. உண்மையான மயிலை நீங்க போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, பார்த்துட்டீங்க. பார்த்ததுனால அதோட ரிசல்ட் கரெக்டா தெரியுது. சோ இதுதான் அந்த மயில் கதைக்கும் நீ உங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது மன்னிப்பறிக்கை, பரமாத்மா ஜீவாத்மா என்னை மன்னிச்சுட்டு அறிந்து அறியாமலும் நான் அப்படி படிச்சோம். இப்போ உண்மையான உணர்ந்து எப்படி எந்த உணர்வுல படிச்சா விளக்கம் வருமோ, எந்த தெளிவு வந்தா வருமோ அந்த அளவுல நம்ம படிக்கிறதுனால நமக்கு விளக்கம் வருது. இதுல யார் மாறி இருக்கிறாங்க? நான் மாறிட்டேன். அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது. இன்னும் அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம். அந்த விளக்கத்தை நம்ம தெளிவுபடுத்திட்டே வரும். சரி, இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்க்கலாம். ரெகுலரா எப்பவுமே பாக்குற விஷயம்தான். எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு வேர்ட், சிங்கிள் வேர்ட், அதுக்கு நம்ம விளக்கம் பார்க்கலாம். தெய்வீக நெருப்பு. ரிப்பீட்டடா எதை எப்ப சொன்னாலும் நீ டிவைன் ஃபயர் சொல்லு, நீ டிவைன் ஃபயர் படி, ஒரு பிரச்சனை டிவைன் சொல்லு, டிவைன் அப்பா வாய் தர டிவைன் ஃபயர் ஃபர்கிவ்னஸ், மாத்தி 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 அடி பண்ணணும். அந்த டிவைன் ஃபயர்ல என்னதான் இருக்கு? எப்படி நம்ம புரிஞ்சுட்டு படிக்கிறோம் டிவைன் ஃபயரை? கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். டிவைன் ஃபயர் அப்படின்னா என்ன? தெய்வீக நெருப்பு. அந்த தெய்வீக நெருப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது இதுல யார் கனெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னை படைத்த இறைவன். டிவைன் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இறைவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு. இதுக்கு நடுவில் எந்த புரோக்கரும் கிடையாது, எந்த கனெக்ஷனும் கிடையாது, எந்த எனர்ஜி ஃபீல்டும் கிடையாது. நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன். நெருப்பு டிவைன் வந்து இறைவன், நெருப்பு வந்து எனர்ஜி, நான். அப்ப நானும் இறைவன், இந்த ரெண்டு பேருக்கும் கனெக்ட் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு எனர்ஜி ஃபீல்ட் தான் டிவைன் ஃபயர் அப்படிங்கிறது. இதுக்கு நடுவுல வேற எந்த கனெக்ஷன்ஸும் கிடையாது, எந்த எனர்ஜியும் கிடையாது. நேரடியாக நம்ம இறைவனோட தொடர்பு கொள்ள, இறைவன் சக்தியோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாசகம், ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டிவைன் ஃபயர். இப்போ நம்ம கோயில்களுக்கு போறோம், நிறைய படங்கள் இருக்குது, சாமி படங்கள் இருக்கு, சிலைகள் இருக்கு. இப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்றோம். பகவதியே நமக, தாயே நமக, அம்பாள் போற்றி, அகிலாண்டேஸ்வரி போற்றி, மகமாயி போற்றி அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு போற்றி 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 அப்படின்னு சொல்றோம். சோ அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு, அங்க இருக்கக்கூடிய சிலைகளுக்கு நம்ம போற்றி நமக வாழ்க அப்படின்னு அந்த முறைகளை சொல்ல 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 அந்த அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் வரும், கண்டிப்பாக வரும். நம்ம சொல்ல சொல்ல வரும், அந்த இடத்துக்கு வரும். ஆனா நம்ம கனெக்ட் ஆகுறோமா, கனெக்ட் ஆகி பண்றோமானா அது கிடையாது. அந்த எனர்ஜியும் நமக்கு வராது, நம்மளும் கனெக்ட் ஆகுறது கிடையாது. பண்றதன் மூலயமாக அந்த இடத்துக்கு அமைப்பு வருமே தவிர நமக்கு எந்த விதமான பலனும் அதுல கிடையாது. ஆனா இந்த இப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தெய்வீக நெருப்பு யாரு? இறைவன். அந்த இறைவனோட நான் கனெக்ட் ஆகுறேன். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன்னு சொல்லும்போது நான் வந்து இறைவனோட கனெக்ட் ஆயிடுறேன். கனெக்ட் ஆகிறதுனால இறைவனோட எனர்ஜி ஃபீல் எனக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு இந்த டிவைன் ஃபயர் சொல்றோமோ வேற எந்த திங்கிங் உங்களுக்கு வேண்டாம். இந்த ஒண்ண மட்டும் திங்க் பண்ணுங்க. எனக்கும் இறைவனுக்கும் மட்டும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாசகம் டிவைன் ஃபயர். நான் இப்போ டிவைன் ஸ்பார்க்கா இருக்கேன், சுடர். நான் எப்படி இருக்கேன்? தெய்வீக சுடரா இருக்கேன். இந்த சுடர் வந்து நெருப்பா மாறணும். நெருப்பா மாறணும்னா பத்த வச்சு பெருசு பண்ண முடியாது. சோ எந்த அளவுக்கு நான் டிவைனோட கனெக்ட் ஆகணும், ஆக ஆக டிவைன் ஃபயர் நெருப்பா இருக்கு. பாத்தீங்களா, நான்
தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன். இறைவன் எப்படி தெய்வீக நெருப்பாக இருக்கிறாரோ அந்த மாதிரி நான் நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கனெக்ஷன் வந்துட்டே இருக்கும். என்ன கனெக்ஷன்? எனர்ஜி கனெக்ஷன் வந்துட்டே இருக்கும், டிவைன் கனெக்ஷன் வந்துட்டே இருக்கும். அப்புறம் என்னுடைய ஸ்பார்க் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தெய்வீக சுடர் என்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த சுடர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபயரா மாறும். இதுல என்ன லாபம்? நான் சுடராந்து தெய்வீக நெருப்பா நான் மாறுறேன், என்ன லாபம்? எதுக்கு நான் செய்யணும்? அதான் ஒரு கேள்வி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் PVH பத்தி சூப்பரா தெரியும். வாண்ட் எடுக்கிறீங்க, சும்மா ஏதோ சாதாரண சிம்பிள் நினைச்சிடாதீங்க. இந்த சிம்பிளுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த சிம்பிளுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த வாண்டை நான் வைக்கிறேன். இதுக்காக வாண்டை வச்சு செய்யறோம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. வாண்டை நெத்திக்கு முன்னாடி நான் வைக்கிறேன், கண்களை மூடுறேன். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் அப்படின்னு இந்த வாசகத்தை நான் சொல்றேன். நான் சொல்லக்கூடிய வாசகம் இந்த சிம்பல் மூலமாக டிவைனோட கனெக்ட் ஆகுது. அப்போ இதுல கனெக்ஷன்ஸ் யாரு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, எந்த எனர்ஜியும் கனெக்ஷன் கிடையாது. ஒன்லி இந்த சிம்பிள் வான் தான். எந்த அளவுக்கு நான் டிவைன் ஃபயர் சொல்றனோ அந்த அளவுக்கு எனக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த இறைவனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் போது இறைவன் கிட்ட இருந்து வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி டிவைன் எனர்ஜி. அந்த எனர்ஜி எனக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். எப்பெல்லாம் நான் சொல்றனோ, எப்பெல்லாம் நான் நினைக்கிறனோ, எப்பெல்லாம் கேட்கறனோ, அப்பெல்லாம் எனக்கு அந்த டிவைன் ஃபயர் எனக்குள்ள வந்துட்டே இருக்கும். இப்ப நான் ஒரு நாளைக்கு 10 முறை நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக வாழ்கிறேன் அப்படி நான் சொல்றேன். டிவைன் எனர்ஜி எனக்குள்ள ஃப்ளோ ஆகுது. எனக்குள்ள ஃப்ளோ ஆகும்போது எங்க ஃப்ளோ ஆகும்? என்னுடைய ஆன்மாக்குள்ள நான் படிக்கக்கூடிய டிவைன் ஃபயர் என்னுடைய ஆன்மாவுக்குத்தானே தவிர உடலுக்கோ மனதுக்கோ கிடையாது. டிவைன் ஃபயர் ஒன்லி ஆன்மாவுக்கு மட்டும்தான். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிவைனோட எனர்ஜி என்னுடைய ஆன்மாவுக்குள்ள வருது, ஆன்மா கூட கனெக்ட் ஆகுது. டிவைன் ஃபயர் என்னுடைய ஆன்மாவை கனெக்ட் ஆகும்போது என் ஆன்மாவில் இருக்கக்கூடிய கர்மா சரிநிலையாது. ஆனா எந்த அளவுக்கு படிக்கிறதுல ஒண்ணு இருக்கு. நீ சும்மா நான் தெய்வீக நெருப்பா இருக்கேன்னு படிச்சா வேலைக்காகாது. நீ கனெக்டாய் நீ படிக்கிற, இறைவனோட நீ மிங்கலாய் படிக்கிற, இறை சக்தியோட நீ மிங்கலாய் படிக்கிற, அந்த டிவைன் ஃபயர் உன்னுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய கர்மாவை பேலன்ஸ் பண்ணும். கண்டிப்பாக அது அப்படியே ஃப்ளோ வருது உள்ள உடம்புக்குள்ள. அந்த தெய்வீக நெருப்பு வருது, உள்ள வருது, ஃபயர் உள்ள வருது. உள்ள வரும்போது என்ன நடக்கும்? உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய களங்கங்கள் எதுவாக இருந்தாலும், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபயர் அந்த வியாதியை சரிப்படுத்திடும். அதே ஃபயர் திருப்பியும் உள்ள வந்துட்டே இருக்கு. நீ ஃப்ளோ பண்ற, உள்ள வந்துட்டே இருக்கு. வர 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 உன்னுடைய பருவுடல், உன்னுடைய உணர்வு உடல், உன்னுடைய மன உடல், இந்த 3 உடலிலும் இருக்கக்கூடிய தீய சக்திகள், கர்ம சக்திகள், தேவையில்லாத சக்திகள் என்னெல்லாம் இருக்கோ அந்த அத்தனையும் இந்த தெய்வீக நெருப்பு எரிச்சிடும். என்னடா மேடம் இன்னைக்கு ஏதோ புதுசா சொல்றாங்கன்னு நினைச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி சிவா சார் சொன்னது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். கரெக்டா நீ டிவைன் ஃபயரை மட்டும் நீ கனெக்ட் பண்ணேன்னா, நீ யாராவது தனியா சுத்தம் பண்ணாதே, சக்தி உடலை தனியா சுத்தம் பண்ணாதே, பருவுடல் தனியா சுத்தம் பண்ணாதே. வாண்ட வைக்கிற, டிவைனை கனெக்ட் பண்ற, டிவைன் ஃப்ளோ உனக்குள்ள வருது. ஃபயர் உனக்குள்ள வரும்போது உன்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் அது எரிச்சிடும். அடிக்கடி நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு தீக்குச்சி, எரியிற தீக்குச்சி அணைஞ்சு போச்சு, புகை மட்டும் வந்துட்டு இருக்குது, தூக்கி அப்படி காஞ்ச இலை மேல போடுற. அந்த காஞ்ச இலை மேல போட்ட உடனே அந்த இலை அப்படியே புகஞ்சு பத்திக்கும். அப்படியே நெருப்பாய் பக்கத்துல இருக்க குப்பை தொட்டி பத்திக்கும். பக்கத்துல குப்பை தொட்டி பக்கத்துல மரம் இருக்கும், அது மரம் பத்திக்கும். அந்த மரம் பக்கத்துல ஒரு வீடு இருக்குது, வீடு பத்திக்கும். வீடு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு, தோட்டம் பத்திக்கும். அப்படியே பத்தி எரிஞ்சு போயிட்டே. எது? நான் போட்ட அணைஞ்சு போன ஒரு ஒரு
பத்தி குச்சி போட்டேன். அதுல வந்த புகை சூடாகி நெருப்பாகி எல்லாவற்றையும் எரிச்சது. கண்ணுக்கு தெரிகிற நெருப்பு கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருட்களையும் எரித்து விடும், நாசமாக்கிடும், சாம்பலாக்கிடும். ஆனா இந்த தெய்வீக நெருப்பு கண்ணுக்கு தெரியாது. இந்த நெருப்பு கண்ணுக்கு தெரியும், இந்த தெய்வீக நெருப்பு கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய தெய்வீக நெருப்பு நீ உள்ள அலோ பண்ற, உள்ள ஃப்ளோ பண்ற. அழகா நீங்க எத்தனை பேர் இதை பார்த்திருப்பீங்க எனக்கு தெரியாது. இந்த ஆன்மீக உறுதிமொழியில ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. நிச்சயமா அதை யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் படிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த உறுதிமொழியை படிக்கும் பொழுது தெய்வீக நெருப்பு உங்களை வந்து சூழ அனுமதியுங்கள். யாராவது படிச்சிருப்பீங்களா? நோ, இருக்க மாட்டேன். புக் எல்லாத்தையும் இருக்கா? எல்லாத்தையும் இருக்கு. அது என்ன மேடம் நெருப்பு வந்து சூழுதுன்னா நம்ம எப்படி அது வந்து சூழுமா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப இங்க நான் உட்கார்ந்துருக்கேன், இங்க டிவைன் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. அது எப்படி ஃபீல் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கதவெல்லாம் அடைச்சிட்டு சத்தமெல்லாம் வரக்கூடாதுன்னு பூமி இருட்டு எல்லாம் எல்லா பத்தியும் டிக்கெட் எல்லாம் சாத்திட்டு சரண்டா உட்காந்து நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன். வெளியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து, சரிங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுக்காக எல்லாத்தையும் சாத்திருக்கிறேன். திடீர் ரொம்ப எனக்கு வேகுது, ஒரு ஜன்னலை திறக்கிறேன். அந்த ஜன்னலை திறந்த உடனே லேசா சிலு 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 காத்து, அப்படியே ஈரம் மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஈர காத்து ஜிலு 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 ஜிலுன்னு படுது. எனக்குள்ள ஒரு ஃபீல், அப்பா குழுக்குழுன்னு இருப்பா, இந்நேரம் வெத்திட்டு இருந்ததுப்பா, குழு ஒரு குளுமையான ஒரு காத்து வருது, இதனால ஃபீல் பண்ண முடியல. அப்பா சில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்கு, மனசுக்கு நல்லா இருக்கு, ஏத்து போட்டதெல்லாம் இல்லப்பா, நல்லா இருக்கு, கிளியரா இருக்குது அப்படின்னு இந்த காத்தை நான் ரிசீவ் பண்றேன்ல, எனக்குள்ள ஃபீல் ஆகுது இல்லையா? சோ அதே மாதிரி என்ன சுத்தி இருக்கக்கூடிய டிவைன் இங்க இருக்கு, வெளியே இருக்கு, இந்த உலகம் முழுவதும் இருக்கு, இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சிருக்கு. அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஃபயர், டிவைன் எனர்ஜி, தெய்வீக சக்தி எனக்குள்ள கனெக்ட் ஆகிறபடி ஃபீல் பண்ணுங்க, அனுமதியுங்கள். மறுபடியும் படிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த உறுதிமொழியை படிக்கும் பொழுது தெய்வீக நெருப்பு உங்களை வந்து சூழ அனுமதியுங்கள். நான் படிக்கிறேன். நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவன் விருப்பத்திற்கேற்ப தூய்மையார், என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்க, என் ஆன்மா இறைவனை பார்த்து எங்கிருந்து சூழ உனக்கு? இப்படி படிச்சா அர்த்தம் புரியுமா? வார்த்தையோட விளக்கம் தெரியுமா? இப்படி படிக்கணும். நம்ம திங்க் பண்ணி பாருங்க. இங்க சுத்தி இருக்கு, டிவைன் இருக்கு, நீ எங்கேயோ திங்க் பண்ணாத, இங்க இருக்கு, இது என்னை சுத்தி ஃபீல் ஆகணும், என்னை சுத்தி இந்த டிவைன் எனர்ஜி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்க, அனுமதி அலோ பண்ணுங்கன்னா இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறார் சார். அனுமதியுங்கள். அப்போ இந்த தெய்வீக நெருப்பு, நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன், நான் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த டிவைன் எனக்குள்ள வருது. உள்ள வர வர கண்ணுக்கு தெரியாத இந்த நெருப்பு, கண்ணுக்கு தெரியாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள், கருப்பு சக்திகள், எதிர்மறை சக்திகள், என்னெல்லாம் இந்த உடம்புல எதெல்லாம் தேவையில்லாம இருக்கோ அதை எல்லாத்தையும் எரித்து விடும். உனக்கு எதுக்கு பிளேஸ் அவே அண்ட் பர்ன் அவே? சொல்லு, சொல்லுங்க, செய்யுங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் இந்த ஃப்ளோ வருது. வெளியில போய் மழை பெய்யுது, நான் நிக்கிறேன், ஒரு செகண்ட் டபோடு மழை நனைஞ்சு போச்சு, தொப்பு கட்டா நனைஞ்சு போயிட்டேன். ஆனா அப்படி கொட்டுன்னு கடவுள் போய் நின்னா மழை டொப்புன்னு கொட்டுச்சு, நனைஞ்சிட்டேன். அப்படியே குளிச்சா மாதிரி ஒரு ஃபீல், ஒரு செகண்ட்ல நனைஞ்சு போயிட்டேன். வீட்டுக்குள்ள வந்து நான் குளிக்கணும், பாத்ரூம்ல தண்ணி எடுத்து வை, நான் பைத்தியக்காரத்தனம் இல்ல? அதை நீ அனுபவிச்சியா? மழையில செமையா இறைவனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய அந்த மழையில அழகா தொப்ப கட்டையா நினைச்சிட்டு வந்திருக்க, 5 நிமிஷம் பொட்டுன்னு கொட்டின மழையில தலை மூடி நனைஞ்சு, அதை நனைஞ்சு, இதை நனைஞ்சு அப்படி குளிச்சுட்டு வந்திருக்கிற. நான் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பக்கெட்ல வந்து மொண்டு கூத்துனாதான் எனக்கு குளிச்ச மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்கன்னா யாருடைய தப்புது? ஏன் இதை விளக்கம் நான் சொல்றேன்னா, அந்த டிவைன் ஃபயர் நம்மளை சுத்தி வர்றதை நம்ம அலோவ் பண்ணணும். நம்ம சுத்தி இருக்கு, அதை அலோவ் பண்ணுங்க. நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லும்போது நான் என்னுடைய ஆன்மா, நான் சொல்லும்போது நான் நானேதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல, நீயேதான், நான் நானேதான், நான் ஒரு ஆன்மா. இந்த ஆன்மாங்கிறது நாங்கிறது ஒரு ஆன்மான்னு தான் சொல்றோம் நம்ம. சோ இந்த ஆன்மா
ஆன்மாவுக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது தெய்வீக நெருப்பு. அந்த தெய்வீக நெருப்பு சொல்ல 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 நீ கனெக்ட் பண்ணினதான் அந்த கனெக்ஷன் வரும், டிவைன் கனெக்ஷன் வரும், டிவைன் எனர்ஜி வரும். உள்ள வருது. உள்ள வர 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 அது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பண்ணும் டிவைன் ஃபயர். கெட்டதை மட்டும்தான் எரிக்கும், நல்லதை டச் பண்ணவே பண்ணா. ஏன்னா அதுவே டிவைன். நல்லதெல்லாம் அந்த டிவைனோட கனெக்ட் ஆயிடும், கெட்டதெல்லாம் அதை விட்டு வெளியே போயிடும், உடம்பு விட்டு வெளியே போயிடும். சோ நீ கரெக்டா படிக்கிற ஆளா இருந்தா உனக்கு ஹீலிங் தேவையா? உனக்கு எமோஷன் ஹீலிங் தேவையா? சொல்லுங்க. நான் 10 முறை படிச்சேன் மேடம் ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன். நான் 2 முறை எமோஷன் ஃபீலிங் கொடுத்தேன் மேடம். எல்லாம் பண்ணி நைட் எனக்கு எமோஷனல் மேடம். எப்படி? யார் தப்பு பண்றாங்க? யாருக்கு புரிதல் இல்ல? என்ன எந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம்னு திங்க் பண்ணி பாரு. ஒரே பாயிண்ட் டிவைன் ஃபயர் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். திங்க் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது தவறு இருந்தா புரிதல் இல்லையோ நீங்க கடைசியா நான் பேசி முடிச்சப்போ நீங்க கேட்கலாம். இந்த ஆன்மா நம்முடைய பிறவியே இந்த ஆன்மாவை இந்த பிறவியிலே சரிப்படுத்தணும், கர்மாவை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கிறோம். சோ இந்த டிவைன் ஃபயர் படிக்கும்பொழுது டைரக்ட் கனெக்டட் டு காட். எல்லாமே டிவைன் ஃபயர் சொன்னாலே டைரக்ட் கனெக்டட் டு காட். ஆன்மா இந்த ஒண்ணு மட்டும்தான் கனெக்ட் ஆகுமே தவிர இறைவனோட வேற எந்த வார்த்தைகளும் கனெக்ட் ஆகாது. வேற எந்த முறைகளும், மந்திரங்களோ அபிஷேகங்களோ வார்த்தைகளோ அது இது என்னன்னா இருக்கு, எதுவும் கனெக்ட் ஆகாது. இது மட்டும் அதுதான் சார் சொல்றாரு பாருங்க, எந்த வித எனர்ஜி கனெக்ஷன் நடுவுல கூட வராதான். கனெக்டட் டு டைரக்ட் கனெக்டட் டு காட். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு. இந்த உடம்ப படைச்சது என்னுடைய தாய் தந்தையர். இந்த ஆன்மாவை படைச்சது இறைவன். இந்த ஆன்மாவை படைச்சது இறைவன் தான். உங்க ஆன்மாவை படைச்சது யாரு? அவனும் இறைவன் தான். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களுக்கும் தாய் தந்தையர் யார்? இறைவன் தான். அப்ப எல்லாருக்குள்ள அந்த ஃப்ளோ வருமா? எல்லாருக்குள்ள வரும். எந்த அளவுக்கு யார் தொடர்பு கொண்டு, யார் நெருங்கி, யார் அந்த எனர்ஜி ஃபீலோட கனெக்ட் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு ஆகுறீங்களோ அந்த அளவு அந்த எனர்ஜி கனெக்ஷன் உள்ள வரும். ஒரு சின்ன ஜன்னல் ஒரு பக்கம் மட்டும் பண்ணா கொஞ்சம் காத்து தான் வரும். நல்ல காத்து வரட்டும், எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, வீடு குளு குளு ஜிலு ஜிலு இருக்கட்டப்பா, கரடா எல்லா கதையும் 4 கதையும் திறக்கிறேன், எப்படி வரும் காத்து? ஜிலு 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 ஜிலு. மொத்தம் ஏசி மாதிரி மாறிடும். திறக்கிறது திறக்காது ஏன்ட்ட இருக்கு. அதே மாதிரி நீங்க கனெக்ட் பண்றதை கனெக்ட் பண்ணது உங்ககிட்ட இருக்கு. இப்படி பண்ணா வரும்ன்ற சொல்லியாச்சு. பண்ண வேண்டியது நீங்க தான். இதற்கு ஒரு கேள்வி வருது. ஒரு முறை படிச்சா போதுமா, 2 முறை படிச்சா? இந்த கேள்விய தவறான கேள்வி. சரியா நீ புரிஞ்சிருந்தீன்னா இந்த கேள்வி யாருமே நம்ம கேட்க மாட்டோம். எத்தனை முறை படிக்கலான்ற ஒரு கேள்வி உனக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு டிவைன் ஃபயர் புரியலன்னு அர்த்தம். திங்க் பண்ணி பாருங்க நான் சொன்ன விஷயத்த. எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும். சரி, எதற்காக இந்த டிவைன் ஃபயர் நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன். ஏன்னா ரெகுலரா நம்ம கர்மாவை பத்தி நம்ம நிறைய விஷயத்த நம்ம பார்த்துட்டு வரோம். கர்மா பேலன்ஸை பத்தி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நமக்கு தெரியும். இப்ப நான் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இத சொல்றேன். என்னுடைய ஆன்மாவுல கர்மா இருக்கு, பாவங்களும் இருக்கும், புண்ணியமும் இருக்கு. இந்த கர்மாவை நான் சரிநிலைப்படுத்துவதற்காக இந்த உலகத்துல நான் பிறந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் இப்ப சொல்ற பாயிண்ட் தயவுசெய்து ப்ளீஸ். என்னுடைய கர்மாவை சரிநிலைப்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு நான் பிறந்திருக்கேன். எந்த முறையில என்னுடைய வாழ்க்கை முறை இருந்தா, என்னுடைய உறவு முறை இருந்தா, என் சொந்த பந்தம் இருந்தா, என் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இருந்தா என்னுடைய கர்மா சரியாகுமோ அந்த சூழ்நிலையை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அது பிரகாரம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய ஆன்மா இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் என்னுடைய கர்மா சரிநிலைப்படுத்த முடியும்ன்றதுனால இந்த சுற்றத்தை கொடுத்திருக்கான், இந்த உறவை கொடுத்திருக்கான், இந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கான். இப்ப நான் சொல்றேன், நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் சொல்றேன், நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன். ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, இறைவனின் விருப்பத்திற்கேற்ப நான் தூய்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா, என்னை பெற்ற தாய் தந்தை இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம் நம்முடைய பையனை பத்தி? நான் பட்ட கஷ்டம் என்னைக்கு நீ படக்கூடாது, என்னுடைய துன்பம் என்னோட போகட்டும், செத்தாலும் யாருக்கும் வரக்கூடாது. நீ நல்லவனா பிறந்து நல்லவனா படிச்சு
4 பேர் போற்றும்படியா நீ ஒரு பெரிய ஞானியா வாழணும், நீ பெரிய விஞ்ஞானியா வாழணும், நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உன்னை பார்த்து 4 பேர் பெருமைப்பட்டு பேசணும், அதை பார்த்துதான் நான் சாகணும். இதுதான் என்னுடைய நான் பிறந்ததுக்கு உண்டான உன்னை அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு நான் சொல்லுவேன். என் பையன் இப்படி எல்லாம் இருக்கணும், 4 பேர் நல்லது பேசணும், 4 பேருக்கு அவன் நல்லது பண்ணணும், நல்ல சிறப்பான பேர் எடுக்கணும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, மத்தவங்களை பார்த்து மத்தவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யற ஒரு அமைப்பா இருக்கணும், அவன் ஹெல்பிங் டெண்டன்சியா இருக்கணும், சொந்தமா தனக்கு செல்ஃபா அவன் வாழக்கூடாது. இப்படி எல்லாம் நான் என் பையனை இருக்கணும்னு நினைச்சு அவனை நான் வளர்த்திட்டு வர்றேன். சாதாரணமா இருக்கக்கூடிய நம்ம என் பையன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் வளர்த்திட்டு வந்துட்டு இருக்கிறேன். என் பையன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. உன்னுடைய ஆன்மா எப்படி இருக்கணும்ன்றத டிசைட் பண்றது யாரு? இறைவன். அப்ப இறைவன் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த பிறவி நீ எடுத்திருக்க, உனக்கு இந்த பொண்டாட்டி, இந்த புள்ள, இந்த புருஷன் இதெல்லாம் வந்திருக்காங்க, கர்மா சரிப்படுத்துறதுக்காக நான் இவங்களெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் என்னை போல நீ யாருடைய மனதும் புண்படாம, துன்பப்படாம, யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து வாரி வழங்கி வள்ளல் மாதிரி நீ வாழ்ந்து ஹெல்ப் செஞ்சு எல்லாருக்கும் உதவி செய்து கருணை உள்ளத்தோட, தாயோட அன்புலத்தோட, அன்போட, அரவணைப்போட அணைச்சிட்டு இணைச்சிட்டு இணக்கமா இருந்து நீ வாழணும் அப்படின்ட்டு இறைவன் நினைக்கிறான் நம்மளைய. அவளுடைய விருப்பம் அதுதான். ஏன்னா இந்த ஆன்மா அவனுக்கு சொந்தம். இந்த ஆன்மாவுடைய தாய் தந்தை அவன். அந்த தாய் தந்தை என்ன நினைக்கிறான்னா, நான் இப்படி அவன் எப்படி இருக்கிறானோ, இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி நான் இருக்கணும்னு நினைக்கிறான். அதுதான் இறைவன் விருப்பத்திற்கேற்ப நான் தூய்மையாக வாழ்கின்றேன். இப்ப அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்படிலாம் வாழ்றோம் அப்படின்ட்டு. அவன் பிடிச்சான், இவன் சரியில்லை, அவனை எப்படி கொள்ளையடிக்குது, இவன் கிட்ட காசு எப்படி கொடுத்து, அவன்கிட்ட எப்படி போய் பேசு, இவனை எப்படி பழி சொல்றது, அவன் எப்படி பண்றது, வாழ்க்கை முழுவதும் நம்ம இப்படியே பண்றோம். அது இறைவனுடைய விருப்பமா? நம்ம அப்படி இருப்போம்னு நினைப்பானா? அப்படி நீ இருந்துட்டு நான் தெய்வீக நெருப்பு சொன்ன வருவானா? சொல்லுங்க, எப்படி வருவான்? வரவே மாட்டான். ஒருத்தர்களை பார்த்து தவறுன்னு சொல்லி தவறான கண்ணோட்டத்தில் நீ பார்க்கும் போதே இறைவன் வரமாட்டான். தவறு பண்றான், அவன் தவறே பண்ணட்டும், தவறான கண்ணோட்டத்தோட பாக்குற தன்மையை நீ மாத்தணும். அவன் மாறிக்குப்பான். அவனுக்குள்ள அந்த மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நீ கொண்டு வர முடியுமானா முடியாது. அதை பேசி 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 உன்னுடைய வாழ்க்கையை நீ வீண் பண்ணாத. ஓகே, இப்போ அர்த்தம் புரிஞ்சது. நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன். நான் அப்படிங்கிறது என்னுடைய ஆன்மா தெய்வீக நெருப்பாக, என்னுடைய ஆன்மா தெய்வீக சுடரா இருந்துச்சு. இப்போ அது தெய்வீக நெருப்பா மாறப்போகுது. அதனால நான் இறைவனோட கனெக்ட் ஆயிருக்கேன். இறைவா, நான் தெய்வீக நெருப்பாக இருக்கிறேன். ஓகே, நான் இறைவனின் விருப்பத்திற்கு நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பொய் சொல்றது கிடையாது, பொறாமப்படுறது கிடையாது, கம்பேர் பண்றது கிடையாது, புறம் பேசுறது கிடையாது, யாரும் எதுவுமே இல்லாம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற டெண்டன்சில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உன் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறேன், அப்படி வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு கனெக்ட் பண்ணி என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்யலாம். நான் தயாராக இருக்கிறேன். உன்னுடைய விருப்பத்திற்கேற்ப நான் தூய்மையாக இருக்கிறேன் அப்படின்ற தாட் லெவல வச்சு நீ இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னா கூட போ, கனெக்ட் ஆயிடும் இறைவன். உனக்குள்ள இந்த பியூரிட்டி வேணும். சரி, இதை நம்ம சொல்றோம். எனக்கா நம்ம நீங்க டிவைன் ஃபயர் படிக்க மாட்டோம்னாக்கா, அது புரியுதோ புரியலையோ டிவைன் ஃபயர் படிச்சிடறோம். ஓகே, இன்னொரு வாசம் இருக்கு. என் பையன், நான் அதை புரியறதுக்காக இதை சொல்றேன். ஏன்னா எனக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு, அதுக்கு தகுந்த நம்ம பேசுவோம். இப்ப என் பையன் இருக்கான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேடம் என் பையன் படிக்க மாட்டேன், மேடம் என் காலேஜ் போக மாட்டேன், என் பையன் கல்யாணம் ஆக மாட்டேன், என் பையன் வேலைக்கு போக, ஏதோ 1008 பிரச்சனை சொல்றோம். என்ன சொல்லுவோம், மேடம் நீங்க பையனுக்கு டிவைன் ஃபயர் படிக்க தானே நம்ம சொல்றது. எல்லா வாசிக்கு தானே டிவைன் ஃபயர் படிங்க தானே. ஓகே, இப்ப என்னுடைய பையன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு மகன் இருக்கான். அவனுக்கு நான் சொல்றபடி கேட்கறது இல்லை, நான் சொல்றபடி பண்றது இல்லை, எல்லாம் செய்யறதில்ல, டிவைன் ஃபயர் படிங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் இந்த பிலாசபி பேசுறேன், நல்லா பாத்துக்கோங்க. என் மகன் யார்? அவன் நான் அம்மா,